தூரம் நின்று யோசித்தால் டாட டாட டாடட்டா உள்ளே நின்று யோசித்தால் கடலும் முன்னன் தோழன் நீயாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் கண்ணே கண்ணே அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமோ மலைக்கிளியே மலைக்கிளியே நான் உன்னை கண்டேனே விழிவழியே விழிவழியே நான் என்னை அப்புறம் இந்த சோமித ப்ரோ வந்து என்னடா 50 இல்லாட்டி 60 கிலோமீட்டர்கள் நடந்து போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு சரியா. இந்த அதன் அடிப்படையில் தான் இப்போ பயணம் ஆரம்பித்து பெய்து கொண்டு இருக்கியது. ஏன்னடா இப்போ நான் கடந்து போகிற இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போகணும் மன்னாருக்கு போய்த்து சேரத்துக்கு. மன்னார் போகிற இந்த 100 கிலோமீட்டர் பயணத்தில் நடுவழியில் எந்த ஒரு தங்கலும் இல்லை. நாங்கள் தங்குமிட வசதிகளோ எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் தான் இப்போ நாங்கள் பயணம் போகிறது. ஆர்மியிலிருந்து இராணுவ வீரர்கள் அவங்க சொல்லியிருந்தேன் அவங்களோட கேம்பில் வந்து தங்குங்கோ அப்படின்னு சொல்லியே பார்க்க வேண்டிய ஐடியான்னு சொல்லி இப்போ சங்குப்பட்டிக்கு போய்த்து சங்குப்பட்டியிலிருந்து அடுத்த கட்டமாக ஒரு கஷ்டமாக போடும். பயங்கர ஒரு ரிஸ்கான பயணம் தான். சும்மா நாங்க வெளியிலேருந்து பார்க்க சும்மா நடை வேணும்னு நினைப்போம். என்ன நாங்க போவோமா? நாங்க இடையில கட்டாயம் வருவோமா? செங்க உடைப்போமா? நாங்க வாங்க உடைப்போமா? என்ன வலிக்கிட போறீங்களோ? இப்போ வந்து நாங்கள் இப்போ தொழுதுட்டு அப்படியே வெளியாகிய எங்களோட ரிப்போர்ட்டர் எந்த செல்ல வர செல்லுங்க. அதில் கல்லூரிக்கு 4 மதத்திர சின்னத்தையும் பொறிச்சிக்கிறாங்க. என்னோட ரிப்போர்ட்டர்கிட்ட அந்த தகவல் ஒன்று எங்களுக்கு இப்போ தான் கிடைச்சது. இந்த நிமிஷம்டா எனக்கு முன்னுக்கு ஒரு கல் ஒன்று செதுக்கி வச்சிருச்சான். அதில் 4 மதங்களோட சின்னத்தையும் பதிச்சு என்னென்னு சொன்னா நாங்கள் நல்லிணக்கத்தோட வாழ வேண்டியதை ஒப்படி விதமாக முன்னுக்கு செஞ்சு வச்சிருச்சு. சந்தோஷம். எங்களுக்கு தகவல் அனைத்தையும் வழங்கி கொண்டு இருந்தது எங்களோட சுனாமி ஜப்ரின் சுனாமி ஜப்ரி ரோஸ் ரோஸ் வந்து சரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பாலம் கொண்டு வந்திருக்கு. பாலத்தின் பேரை உடனே சொல்ல தெரியல. ஆனால் அங்கே இருக்க செம்மணி நுழைவாயில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாலம் தான் இந்த பாலம். இதில் பாருங்க இந்த பாலம் தான். பின்னர் இடத்துல எப்படி அழகாக இந்த பாலம் இருக்குன்னு உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4.60 கிலோமீட்டர் நாங்கள் நடந்திருப்போம். பாலத்தை பார்த்து நீங்கள் என்ன மாதிரி இருக்காண்டு நண்பர்கள் கேட்கல எந்த ஒரு கவலை இல்லாமல் நாங்கள் ட்ராவல் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் சரியாக எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவற்குழி ஜங்ஷன்லாம் நின்று கொண்டிருக்கேன். அப்படியே நாங்கள் பல கஷ்டங்கள் வரலாம், பல உயிரங்கள் வரலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதையும் தலையில எடுக்காம எதையும் மனசுல போட்டுக்கொள்ளாம உங்களுக்கு இது தடை இது பிழை இல்லைன்னு சொல்லி விளங்கிருச்சோம். உங்களுடைய மார்க்கத்துல இது தடை இல்லைன்னு சொல்லி விளங்கிருச்சோம். உங்களோட தாய் தாப்பன் இதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி விளங்கிருச்சோம். நீங்க அடுத்தவனோட எந்த பேச்சையும் காதுல கேட்காம பயணிச்சு கொண்டே இருங்க. அடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம், உங்களால ஒரு விஷயம் முடிஞ்சதை நீங்க செய்த நேரம் அது உங்களுக்கு பயிற்சியாகத்தான் இருக்கு. உங்களால முடிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு மெட்ஸ்ல எனக்கு படிச்சதுக்கு எல்லாம் மெட்ஸ் எனக்கு ஏரியல சயின்ஸ் எனக்கு ஏரியல கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் இப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க தொடர்ந்து அதை செய்கிற நேரம் அது பயிற்சியாகத்தான் இருக்கும். உங்களால் முடிவதை செய்வது பயிற்சி, உங்களால் முடியாததை செய்வதுதான் முயற்சி. முயற்சி எப்படிப்பட்டதாக இருந்தா நீங்க முயற்சி செய்யணும். உங்களால் முடியும் வரை முயற்சி செய்யக்கூடாது. நீங்கள் எண்ணிய விடயம் முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும். இது எனது சந்தோஷம். இந்த இடத்தில் எனக்கு வாய்ப்பு நன்றி. இன்றைக்கு அதிகளவான தூரம் அதாவது 62 கிலோமீட்டர் நடக்கிறேன்னு சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மாறி மாறி பேக்கு காவி கொண்டிருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்போ கொடிகாமத்தில் இருக்க ஒரு நைட் கடைக்கு வந்திருக்கோம். இப்போ டீயா குடிப்போம். நல்லா இருக்கு. என்ன කොඩිගමදල සරියා ආරේදීව පතින් ඇවිල්ලා ඉන්නවා. මේ අද ඉවර වෙන්නේ මේ ගුරුකල් මඩම් තමයි අද මගේ ගමන ඉවර වෙන්නේ. ඒ වෙනකන් ඕගොල්ලෝ වීඩියෝස් ටික බලා ගන්න. ඕගොල්ලෝ කිව්වා ඊයේත් කිව්වා සිංහල වලින් වීඩියෝ දාන්න කියලා. මට ඒකත් දාන්න බැරි වුණා. මේ ඊයේ පට්ට සෙනග මේ ෆොලෝවර්ස්ලා කට්ටි ගොඩක් ආව 2000ක් විතර ආවා. ඊට පස්සේ මට වීඩියෝස් කරගන්න බැරි වුණා. මම කරපු වීඩියෝස් ටික ඔක්කොම දාලා තියෙනවා මගේ YouTube channel එක. අනිවාර්යෙන් YouTube channel එකට ගිහිල්ලා show me the view කියලා ගහලා අනිවාර්යෙන් subscribe කරගන්න. මේ දවස්
දවස් 50ක් ඉවර වෙනකොට ඉන්ෂාල්ලා YouTube වලින් ලක්ෂයක් ෆොලෝවර්ස් ලක්ෂයක් එන්න ඕනයි කියලා ප්‍රාර්ථනා කරගන්නවා. මේ අද තමයි මේ අයිඩියා එක ඔලුවට ආවේ. මේ ගම්මාන ඉවර වෙනකොට YouTube එකකින් සිල්වර් බටන් එක ගන්නවා කියලා ඉන්ෂාල්ලා ඊළඟ වීඩියෝ එකකින් සෙට් වෙමු. இவனோட நடக்க இயலாது போல இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அவன் 4 ஸ்டெப் வைக்கிறான், நாங்க நடக்கலாம் ஓடுவோம். நடந்து பார்த்துனாங்க, அவன் விறுக்கு போறான். அவனோட நடக்க இல்லாதப்படாக பைக்கில் ஏறி போறவன். நாங்கள் பைக்கில் வர்றோம். தமிழ் ப்ரோஸ் வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். 15 கிலோமீட்டர் ஸ்பீடா? உண்மையிலேயே நடக்கிறதுன்றது கஷ்டம் தான். இந்த யாழ் வரவுல வந்து நிற்கிறோம். எங்களால் இந்த இதில் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம், அதால் நடக்கலாம் போயிட்டு அப்புறம் சரியில்லை தான் தனியாக நடந்து வர. அவள் இதில் நிற்கிறோம், அப்படியோ இதில் ஒரு ஜூஸை வேண்டி கொடுத்துட்டு யாழ் வரவுல இருந்து அவையில் அப்படியோ வழி அனுப்பிட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு கஷ்டமான பயணம். என்னென்று முடிக்க போகிறான்டே தெரியல. என்ன அதான் அப்போ அந்த அளவுக்கு ஏறாவூர் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவு ஒரு வைப் ஒன்று தந்துட்டு சந்தோஷம். ஏறாவூருக்கு நன்றிகள். அடுத்தது இப்போ நான் ஓட்டமாவடிக்கு போய்த்து கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கு 17வது நாள் ஆரம்பம், 29ஆம் தேதி 7ஆம் மாதம் பயணம் ஆரம்பமாகி இப்போ பெய்து கொண்டு இருந்துச்சு. தூங்குற குழந்தைய ஏற்றிக்கு வந்துடுச்சு பார்க்குறதுக்கு. எவனோ ஒருத்தன் பாட்டம் நடித்தான், அதுக்கு காப்பிரைட் கேட்காம இருக்கணும். இந்த டிக்டாக்கு போனால் எங்கே போனாலும் முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை அப்படின்னு பாட்டை அடித்ததுலேருந்து எல்லா பக்கத்துலையும் ஏண்ட வீடியோ போட்டு அந்த பாட்டு அதில் போட்டது பிரச்சனை இல்லை. ரோட்டில் நடந்து போகிறேன், ஒருத்தன் ஓடி வந்து முன் செல்லடா முன்னே செல்லடா நீ. அதோட இப்போ இவர் பிள்ளையாரு, இவர் இப்போ வந்து கொண்டு முன்னாள் 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 வாடா. இப்போ இவங்களும் என்னோட வந்து தயங்கி பேசினதாக நான் பார்க்கல. வந்தவங்க அத்தனை உரிமையோட தான் கதைக்கிறேன். உரிமை ஒன்றோ நண்பனா கதைக்கிறேன், இல்லாட்டி தம்பியா கதைக்கிறேன், இல்லாட்டி அண்ணனா கதைக்கிறேன். உரிமையோட மட்டும்தான் கதைக்கிறது. சரி, இப்ப நீங்க என்ன பாடின ஒரு பாட்டு ரெண்டு சோசியல் மீடியால வைரலா போனது, முன்னேறடா அந்த பாடி காட்டுறீங்களா எங்களுக்கு? இந்த பாட்டு வேணுமே. இல்ல நான் பாட்டு பாடுறது என்ன கலைப்புக்காக மட்டும்தான் நான் பாட்டு பாடுறேன். அப்ப நான் பாடிக்கொண்டே இருந்தா நான் பாட்டுக்காரனா மாறிடுவேன். அப்படி இல்ல, இப்ப இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, இல்ல இப்ப எங்களுக்கு எல்லாம் வேணுமா இல்லையா? எல்லாருக்கும் வேணுமா? நீங்க ஒரு பாடி காட்டுங்க. பாடுங்கடா. முன்னே செல்லடா தைரியமே துணை. நீங்களே பாடிருங்க. சரி, ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கு நினைச்சிருக்கீங்க எங்களுடைய தமிழ் பிரதேசத்துல இவ்வளவு மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க அப்படின்றது? நான் நேரில் போய் ஒவ்வொருத்தரை சந்திக்கிறதாகத்தான் இருந்தது. எல்லா மக்களையும் சந்திச்சு கதைச்சி அவங்களோட பண்பாட்டுகளை விலங்கு எடுத்துக்கணும், அப்படி பயணிக்கோம்னு சொல்லி தான் இருந்தது. ஆனால் இந்த அளவு ஒரு எதிர்பார்க்கல உண்மையில. அதுக்கு படைச்சவனை தான் நன்றி சொல்லுவேன். சரி, இப்ப நீங்க என்ன